ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்மளோட சண்டே ரெசிபி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேச்சுலர் சிக்கன். அண்ட் யார் பண்ண போகிறா அப்படின்னா எங்களோட அப்பா தான் இந்த சிக்கன் பண்ணுறாரு. பாருங்கள். சிக்கன் ஃப்ரைக்கு வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதுதான் இன்க்ரீடு. அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. எண்ணெய் காஞ்ச உடனே வெங்காயத்தை போடுறோம். இந்த சிக்கன் கறிக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூட தேவைப்படும். ஊற்றினா நல்லா இதுவாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 50% வெங்காயம் வதங்கணுன்னு சொன்ன 50% பக்கம் வந்துச்சு. 1.25 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது எப்படி வதக்கணும்னா, அந்த போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கடாயில் ஒட்டுற வதங்கணும். வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ நம்ம சிக்கன் போட போகிறோம். 3/4 கிலோ சிக்கன் தோலோடு வாங்கியிருக்கிறோம். உங்களுக்கு தோல் வேணால் தோல், ஸ்கின் வேணால் ஸ்கின் யூஸ் பண்ணிங்க, வேண்டான்னா வெறும் சிக்கன் யூஸ் பண்ணிங்க. எப்படின்னு பார்த்துங்க. உங்களோட விருப்பம் தான் அது, உங்களோட சாய்ஸ் அது. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பு போட போகிறோம். இந்த மிளகாத்தூள் உப்பு மட்டும் நீங்கள் கறியில் பிடிக்கிறதுக்காக இப்போயே போட்டுடுறோம். நம்ம இதில் தண்ணி எதுவுமே ஊற்றுறது கிடையாது. அப்படியே வந்து மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். நல்லா ஒரு பெரட்டிட்டு மூடி போட்டு ஸ்லிம்மில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்துருக்கோம். இவ்வளோ தண்ணி வந்திருக்குது. நம்ம இதுக்கு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். 1.5 ஸ்பூனு தனியாத்தூள், அரை ஸ்பூனு சீரகத்தூள் போட்டு நல்லா ஒரு திருப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் அதிலே இது ஃப்ரை ஆகட்டும். அந்த நடுவில் வந்து கேப்பில் நீங்கள் உப்பு மட்டும் டேஸ்ட் பண்ணிங்க. இது கரம் மசாலா, இது நம்ம வீட்டிலே செய்கிறது. கறி நல்லா ஃப்ரை பண்ணிங்க அப்படியே சிம்மில் வச்சு. அதுதான் கிளைமேக்ஸ்க்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக கட் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டு ஒரு 2 நிமிஷம் தட்டிட்டோன்னா, நல்லா கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணிட்டோன்னா, போட்ட எண்ணெய்க்குன்னு எதுவுமே இல்லை, நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்கள். கொத்தமல்லி போட்டு அவ்வளோதான். செம டேஸ்டியான சிக்கன் ஃப்ரை ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.